கருத்தனை யானை முகத்தனை இந்தளம்பரை போர்வையிற்றனை மந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். குருபிரம்மா விஷ்ணு தேவோ மகேஸ்வர சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி சிறப்புற இந்த பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி இருக்கக்கூடிய சிவாச்சாரியா அவர்களே, ஆலயத்தினுடைய பொறுப்பதிகாரிகளே, எம்பெருமானுடைய அருளை பெற்று சிறியனது இந்த சிந்தனையையும் செவி கொடுக்க வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் மெய்யடியார்களே, உங்கள் அனைவருக்கும் சிறியனது அன்பு கலந்த பிரார்த்தனை கலந்த பணிவன்பான வணக்கங்களை முதலிலே தெரிவித்த மகிழ்கிறேன். எம்பெருமானுடைய சன்னதியிலே கடந்த வருடமும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு சிறிய எனக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையிலே இன்றைய தினமும் இந்த சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்புதான் எனக்கு கிடைத்தது. என்னுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் ரதீஸ்வர் அவர்கள் என்னுடைய பூஜை வழிபாடுகள், நான் என்னுடைய தினசரி பூசை வழிபாடுகளை செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற போது அவர் எனக்கு தொலைபேசியை அறிவித்தலை தந்திருந்தார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருந்த போதும் சற்று விரைவாக பூசைகளை முடித்துவிட்டு வருவதிலே சற்று தாமதமாகிவிட்டது. ஆகவே அந்த தாமதத்துக்காக உங்கள் அனைவரிடத்திலும் அடியேன் அன்புரிமையோடு என்னுடைய மன்னிப்பை முதலிலே கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு எடுத்திருக்கக்கூடிய விடயம் நால்வர் காட்டிய நன்னரை. நான் பல தடவை இங்கே பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன் ஒரு விடயத்தை. சைவ மக்களாக பிறந்திருக்கிற எங்களிடத்திலே இருக்கின்ற சொத்துக்கு அளவில்லை அல்லது பெருமதி மதிப்பிட முடியாது. நாங்கள் எல்லாம் எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்கிறோம், எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ்கிறோம். இப்படி இருக்கிற போது எங்களிடத்திலே என்ன சொத்து இருந்து விட போகிறது என்று நீங்கள் சிந்திப்பது எனக்கு விளங்குகிறது. நான் வெறுமனே பணத்தையோ பொருளையோ காணி நிலத்தையோ குறிப்பிடவில்லை. ஒருவருடைய வாழ்விலே சொத்து என்று வந்துவிட்டால் பணம் மட்டுமோ பொருள் மட்டுமோ சொத்தாக ஆகிவிட முடியாது. அதை முதலிலே புரிந்துவிட வேண்டும். இந்த நவராத்திரி காலத்திலே முதல் 3 நாள் துர்க்கைக்கு, அடுத்து லட்சுமிக்கு, அடுத்து சரஸ்வதிக்கு என்று பிரிப்பார்கள். துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி, வீரம், செல்வம், கல்வி என்று பிரித்தாலே இந்த மூன்றையும் நாங்கள் ஒருபோதும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்து விட முடியாது. உங்களுக்கு தெரியும். இப்போ எங்களிடத்திலே ஒரு தொகை பணம் இருக்கிறது. இரவிலே ஒரு 10 மணிக்கு பின்பு நாய் உழைக்கிற போது எங்களாலே நிம்மதியாக உறங்கிவிட முடியவில்லை. அந்த பணத்தை கல்வன் எடுத்து விடுவானோ? கல்வன் பணத்தை எடுத்தால் மட்டும் போய் பரவாயில்லை, என்னுடைய உயிரையே எடுக்காவிட்டால் சரி. இந்த நிலைதான் இன்றைக்கு இருக்கிற சூழல். இந்த நிலையிலே அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு வீரம் வேண்டும். அந்த பணத்தை உரிய முறையிலே செலவு செய்ய கல்வி வேண்டும், அறிவு வேண்டும். ஆகவே ஒன்றிலே இருந்து ஒன்றும் பிரிக்க முடியாது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று கேட்டால், எல்லாமே செல்வம் தான். கல்வி செல்வம் என்று சொல்வார்கள், குழந்தை செல்வம் அல்லது மழலை செல்வம் என்று சொல்வார்கள். வள்ளுவர் அழகாக சொல்வார், குழலிருந்து யாழ்ந்தது என்பது தம்மக்கள் மழலை சொல் கேளாதா. ஒரு குழந்தையினுடைய தன்னுடைய பிள்ளையினுடைய அந்த அணுகுரலை, அந்த குழந்தையினுடைய அந்த குரலை கேட்காதவர்கள் தான் குழலுடைய ஓசை இனிமையானது, யாருடைய ஓசை இனிமையானது என்று சொல்வார்களா என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இப்படி இருக்கிற போது செல்வம் என்பது மிக பெரியது. எல்லாமே செல்வம். ஆக சைவ மக்களாகிய எங்களிடத்திலே இருக்கக்கூடிய செல்வம் எது என்று கேட்டால், எங்களிடத்திலே ஏராளமான நூல்கள் இருக்கிறது. அன்பர்களே, இப்போ ஒரு மதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் அதாவது மற்ற மதத்தை குறைப்பதற்காக சொல்லவில்லை, அதை நான் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய புனித நூல் பைபிள்.
இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய புனித நூல் திருக்குரான், பௌத்தத்தை எடுத்துக்கொண்டால் திருவிடகம். இதே போலதான் அவர்களுடைய வழிபாட்டு தெய்வங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து, அல்லாஹ், புத்தர் என்று சொல்லி வரையறை செய்ய முடியும். ஆனால் உங்களுடைய இந்து மதத்தை சைவ நெறியை எடுத்து பார்த்தால் 4 வேதங்கள், 28 சிவாகமங்கள், 18 புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள், 27 ஆசிரியர்கள் படித்திருக்கக்கூடிய ஏறத்தாழ 40,000க்கும் மேற்பட்ட தேவார பாடல்கள். இது மட்டுமா? அதாவது சங்க பாடல்கள், பிற்கால தோற்ற பாடல்கள், கந்தபுராணம் என்று ஏராளமான நூல்கள் கொட்டி கிடக்கிறது. அருணகிரிநாதருடைய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், அனுபூதி, அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேர விருத்தம் என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம். இப்படி ஏராளமான செல்வங்கள் எங்களிடத்திலே இருந்த போதும் அதனுடைய பெருமதியை நாம் உணர தவறிவிட்டோம். இன்றைக்கு நாங்கள் அனைவருமே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு துன்பம் என்னவென்று கேட்டால், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சொல்லை கேட்கிறார்கள் இல்லை. பல பெற்றோர்களுடைய வாயிலும் இன்றைக்கு வருகிற வாக்கியம் இதுதான். பிள்ளைகள் சொல்லை கேட்கிறார்கள் இல்லை, பிள்ளைகள் எங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இன்னும் ஒரு பக்கத்திலே நாங்கள் யோசித்தால், எங்கேயோ ஒரு இடத்திலே நாங்கள் தவறு விட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களாக, பெரியோர்களாக, ஆசிரியர்களாக இருக்கிற நாங்கள் சில இடங்களிலே தவறு விட்டிருக்கிறோம். என்னவென்று கேட்டால், எங்களுடைய அன்றாட வாழ்வியலே வழிபாட்டுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா கேட்டு பாருங்கள். காலையிலே, மதியத்திலே, மாலையிலே உணவுகளுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். தேநீர் அருந்துவதற்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். தொலைக்காட்சி, தொலைபேசியிலே பார்வையிடுவதற்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். வழிபாட்டுக்கென்று ஒரு நாளைக்கு 3 வேளையும் ஒரு குறைந்தது 10 நிமிடத்தை எத்தனை பேர் ஒதுக்கி இருக்கிறீர்கள்? அப்படி ஒதுக்கி இருந்தால் சந்தோஷம். நான் உங்களை குறைத்து சொல்லவில்லை, பலர் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு எம்பெருமாவுடைய ஆலயத்துக்கு வரவேற்றிருக்கிறீர்கள். நான் அதை குறைத்து சொல்லவில்லை. இருந்தாலும் தினசரி வழிபாடு, அக வழிபாடு, உங்களுடைய பிள்ளைகளோடு இணைத்து செய்கிற கூட்டு வழிபாட்டுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா கேட்டு பாருங்கள். எல்லோருமே இணைந்து வாரத்திலே ஒரு நாளாவது வீட்டிலே சிவபுராணம் படிக்க வேண்டும். இதை செய்கிறோமா? எத்தனை பேர் செய்கிறோம்? ஆகவே இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். விடயத்துக்கு வருகிறது. நாங்கள் காட்டிய நன்னறி சுருக்கமாக இதை விளங்கப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சுவாமிகள் 4 பேர் இருக்கிறார்கள். இதிலே 4 பேரும் இறைவனை அடைவதற்கான 4 வழிகளை எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். இதிலே முதலாவது நபர் திருநாவுக்கரசர். அவர் இறைவனை அடைவதற்கு காட்டி இருக்கக்கூடிய வழிதான் இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே இலகுவாக பின்பற்றக்கூடிய ஒரு வழி, சரியை. சரி என்று சொன்னால் என்ன? சரீரம் என்றால் உங்களுடைய உடம்பு. ஆகவே உடம்பினாலே இறைவனை நோக்கி செய்யப்படுகிற அனைத்துமே சரியை என்று சொல்லப்படுகிறது. என்பதிலே உளவாரம் கொண்டு ஆலயமாக சென்று அங்கு காணப்படுகிற புல்போன்றுகளை எல்லாம் அகற்றி அடியவர்கள் இலகுவாக வழிபடுவதற்கு தொண்டு செய்தாரே, அதுதான் நாவுக்கரசருடைய பணியிலே தலையாயது. அப்படி இருக்கக்கூடிய நாவுக்கரசர் உளவார படையாளி என்று அழைக்கப்பட்டதோடு 81 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அப்படி வாழ்ந்தவர் இறைவனிடத்திலே அவர் செய்திருக்கக்கூடிய தொண்டு சரியை. இந்த சரியை நிறைய நாங்கள் மேலும் 4 வகைப்படுத்தலாம். சரியிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று பார்க்கலாம். இதிலே இந்த ஆலயத்திலே செய்கிற தொண்டு அந்த சரியிலே முதலாவது படிமுறை. அப்படி செய்கிற போது நாங்கள் ஒரு இறைவனை வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால் சரியிலே கிரியை. அப்படி செய்கிற போது அதிலே எங்களுக்கு ஒரு அனுபவம் வாய்க்க பெறுமானால் யோகம். அதன் மூலமாக நாங்கள் அடைகிற புத்தி இருக்கிறது, அதுதான் சரியில் ஞானம். அந்த சரியிலே நாங்கள் இறைவனை வழிபாடு செய்கிற போது நாங்கள் இறைவனுடைய உலகத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி எங்களுக்கு பெரிய புராணம் சொல்கிறது. சிவ சாரோக முக்தி. ஆகவே சித்திரை மாத சபைய நாளிலே
நாவுக்கரச பெருமான் இறைவனுடைய திருவடியை அடைந்தார். அதே போலதான் திருஞான சம்பந்தர் நாவுக்கரசருடைய நெறியை சொல்லுகிற போது இறைவனை தலைவனாகவும் தன்னை அடிமையாகவும் கொண்டு வழிபட்டார். அடிமை என்று சொன்னால் இறைவனை தன்னுடைய தலைவனாக எண்ணி அவருக்கு சேவை செய்தல். சரி, அடுத்தது கிரியை. கிரியை என்று சொன்னால் பூசை வழிபாடு, அதாவது மந்திரத்தின் மூலமாக, பாவனையின் மூலமாக, பக்தியின் மூலமாக இறைவனை வழிபடுகிறது. அகத்திலும் புறத்திலும் வழிபடுகிறது. திருஞான சம்பந்தர் இறைவனை தந்தையாக கொண்டு தன்னை மகனாக வைத்து வழிபாடு செய்தார். உங்களுக்கு தெரியும். இதன் காரணத்தினாலேதான் இறைவன் அவருக்கு ஞானப்பால் கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்திலே அவருடைய கால்கள் தரிக்க கூடாது என்பதற்காக சிவிலை கொடுத்து அனுப்புகிறார், அவரை சுமந்து வருவதற்காக. வெயிலாலே அவர் துன்பப்படக்கூடாது என்பதற்காக முத்து குடை கொடுக்கிறார். கையிலே தாளம் போட்டு தேவாரம் படிக்கிற போது அவருடைய கைகள் வலிக்க கூடாது என்பதற்காக பொட்டாளம் கொடுக்கிறார். பாருங்கள், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையிடத்திலே எவ்வளவு பாசத்தோடு இருக்குமோ அதே போல சிவபெருமான் திருஞான சம்பந்தரை மிக பக்குவமாக பார்த்துக் கொள்கிறார். என்று சொன்னால் அது குழந்தை அல்லவா ஆகிறார். ஆகவே திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை கொஞ்சம் தமிழில் என்று சொல்வார்கள். 3 வயது தொடங்கி 16 வயது வரை தேவாரம் பாடி எம்பெருமானுடைய திருவடியை அடைகிறார் வைகாசி மூலனை அடைகிறார். ஆகவே அவருடைய நெறி என்பதை கிரியை. இறைவன் தந்தை, அவர் மகன். இந்த நிலையிலே அதாவது இறைவனை ஆலயத்திலே சில வழிபாடுகள் செய்வது சரி, கிரியை சரி. இறைவனை புறத்திலே வழிபட்டால் அது கிரியை என்று சொல்லப்படுகிறது. அகத்துக்குள்ளே இறைவனை வழிபட்டால் அது யோகம். கிரியையிலே நின்று ஒரு அனுபவம் கிடைக்குமாக இருந்தால் இறைவனுக்கு அருகிலே இருக்கிற அந்த முக்தி கிடைக்கும். அதுதான் சிவ சாமீப முக்தி. இது திருஞான சம்பந்தர் பெற்றிருக்கக்கூடிய முக்தி. அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார். இறைவனை தன்னுடைய தோழனாக எண்ணி வழிபாடு செய்கிறார். ஆடி சுவாதி நன்னாளிலே முட்டிகளை இருக்கக்கூடிய அவர், உங்களுக்கு தெரியும், திருமணத்தின் போது தடுத்தாற் கொள்ளப்பட்டு பின்னர் பூலகத்திலே சங்கிலியார் பதவியார் என்கிறவர்களை திருமணம் செய்து வாழ்கிறார். அதற்கு வாழ்க்கையிலே என்ன தேவை என்றாலும் சிவபெருமானைத்தான் கேட்பார். ஒரு இடத்திலே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்கிறேன். ஒரு இடத்திலே பதவியாருடைய வீட்டிலே சரியான கஷ்டம். அப்போது அவருக்கு குன்றையூர் கிளார் என்கிற ஒரு நண்பர் தொடர்ச்சியாக நெல்லு கொடுத்து வருகிறார். ஒரு காலத்திலே கஷ்டம் ஏற்பட்ட போது அவராலே சுந்தரருக்கு நெல்லு கொடுக்க முடியவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? அவர் சிவபெருமானை வேண்டி தேவாரம் படிக்கிறார். சிவபெருமான் குன்றையூரிலே ஏராளமான நெல்லை கொண்டு வந்து கொட்டிவிட்டார். ஆனால் அந்த நெல்லை பறவையாருடைய மாளிகைக்கு கொண்டு செல்வதற்கு ஆட்கள் இல்லை. நாங்கள் என்றால் எத்தனையோ விளைப்பை குழப்பம். ஆனால் சுந்தரர் என்ன செய்தார் சொன்னால் சிவபெருமானத்திலே போனார். நீள நிலந்தடியேறுமை நித்தலும் கைதொழுவேன் வாழினர் கண்மளவால் அவள் வாடி வருந்தாளோ கோழினி எம்பெருமான் குன்றையூர் சில நெல்லை பெற்று ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்படியே என்று சிவபெருமானுக்கு ஓடல் போட்டார். பாருங்கள், நீள நினைந்து அடியேறுமை நித்தலும் கைதொழுவேன். நான் உன்னைத்தான் தொடர்ச்சியாக கும்பிடணும் பெருமானே, நீள நேர்ந்தடியேறுமை நித்தலும் கைதொழுவேன். ஆகவே என்னுடைய மனைவியாகிய பறவையார் வாழக கண்மளவால் அவள் வாடி வருந்தாமோ, அவள் கஷ்டப்படுகிறாள். வாழக கண்மளவால் அவள் வாடி வருந்தாமோ கோழி எம்பெருமான் குன்றையூர் சில நெல்லை பெற்று. வேடிக்கை என்னவென்று கேட்டால் அங்கே நெல்லு மலை போல கொட்டி கிடக்கிறது. சுந்தரர் சொல்கிறார், கோழி எம்பெருமான் குன்றையூர்ல சில நெல்லை பெற்று. சுந்தரருக்கு அதே கூட எம்பெருமானத்தில் ஒரு நக்கல். பாருங்கள், அங்கே நெல் இருக்கிறது. அந்த நெல்லை கொண்டு போவதற்கு ஆள் இல்லை, நீயே கொண்டு போய் போட்டு விடு என்று கேட்கிறார். சிவபெருமானம் நண்பராகிவிட்டது. ஆகவே அடியவர்களை, அதாவது பூத கணங்களை அனுப்பி அந்த நெல்லை கொண்டு போய் கொடுக்கிறார். இப்படியாக இறைவன் மீது பல்வேறு பாடல்கள் 1000க்கு அதிகமான தேவாரங்களை படித்து அவர், அதாவது ஆடி சுவாதி நன்னாளிலே இறைவனுடைய திருவடியை வெள்ளையாரை அழைத்து சிவபெருமான் அழைத்து செல்கிறார் என்று சொல்லி பெரியவராம் சொல்கிறது. ஆகவே அவர் இறைவனுடைய திருவடியை சென்று சாரூபம், அதாவது இறைவனுடைய ரூபத்தை பெற்று அருகிலே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவருடைய நெறி என்று பார்த்தோம் என்று சொன்னால் யோக நெறி.
ஆகவே அதாவது இறைவனை புறத்திலே வழிபட்டு அகத்துக்குள்ளே வழிபட்டு அதாவது அட்டாங்க யோகம் இயமன் நியமம் ஆசனம் என்று சொல்லி தியான நிலையை வழிபட்டு இறைவனை அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. நிறைவாக இந்த செய்தியை விரைவாக சொல்லி முடிக்கிறேன். மாணிக்க வாசகர் ஞான நெறி அதாவது இறுதியான நெறி ஞான நெறி அல்லது சன்மார்க்கம் என்று சொல்வார்கள். இறைவனை குருவாக தன்னை சீடனாக கொண்டு வழிபாடு செய்கிறார். உங்களுக்கு தெரியும் அவருடைய செய்தி. பாண்டிய மன்னருடைய முதலமைச்சராக இருந்தவர் குதிரை வாங்குவதற்காக சென்றபோது குருந்தவர நிழலிலே சிவபெருமானாலே ஆட்கொள்ளப்பட்டவர் 32 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இறைவன் குருவாக வந்து ஆட்கொண்டு விட்டு அவரை விட்டு சென்றிருந்தார். அவர் அழுது படிக்கிறார். அழுதும் தொழுதும் படித்ததுதான் திருவாசகம். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் அன்பர்களே. இறைவன் மனிதராக வந்து எழுதி கொடுத்தது பகவத்கீதை. மனிதர்களை பற்றி எழுதியது பெரிய புராணம். மனிதர் எழுதி கொடுத்து சொல்ல இறைவன் எழுதியது திருவாசகம். மாணிக்க வாசகருடைய திருவாசகம். மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிய அற்புதமான ஒரு பாடல் 658 பாடல் கொண்டது. திருவாசகத்தை படித்தால் நாங்களும் சிவமாக மாற முடியும். ஆகவே 32 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மக நட்சத்திரத்திலே இறைவனுடைய திருவடியிலே சென்று சேர்ந்தார். இறைவனை குருவாக கொண்டு தன்னை சீடராக வைத்து வழிபாடு செய்தார். ஞானம் என்பது இறைவனை சிந்தித்து அதாவது இறைவனுடைய புகழை கேட்பது ஞானத்திலே முதலாவது படி சரியை, அதை சிந்திப்பது 2வது படி, அதை நினைத்து கேட்டல் சிந்தித்தல் தெளிவடைவது 3வது படி, இறைவனையே நினைத்து சமாதி இருப்பது 4வது படி. ஞானத்தில் நெட்டை கூடி அவர் ஆணி மாதத்திலே இறைவனுடைய திருவடியை அடைந்தார். ஆகவே இறைவனை வழிபாடு செய்வதற்கு இதுதான் சரியான முறை என்று அல்ல, இப்படித்தான் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதல்ல. நாங்கள் எங்களுக்கு பிடித்த வகையிலே எங்களுக்கு ஏற்ற வகையிலே எங்களால் முடிந்த வகையிலே இறைவனை வழிபாடு செய்து இறைவனுடைய திருவருளை பெற்றுவிட முடியும். இது மட்டுமில்லை என்பர்களே, லிங்க உருவத்திலே வழிபாடு செய்யலாம். குரு லிங்க சங்கம வழிபாடு என்று இன்னும் 3 வகையான வழிபாடு இருக்கிறது. ஆகவே இறைவனை லிங்கத்திலே வழிபாடு செய்யலாம் அல்லது இறை அடியவர்களை வழிபாடு செய்வதன் மூலமும் நீங்கள் இறைவனை அடைய முடியும். இன்னும் ஒரு சிறப்பான வழி இருக்கிறது. இறைவனை கும்பிடுகிற அடியவர்களை நீங்கள் வழிபாடு செய்தாலும் இறைவனை அடைய முடியும். ஆகவே இறைவனை போற்றுகிற குருவை அல்லது அந்த லிங்கத்தை அல்லது அடியார்களை வழிபாடு செய்து குரு லிங்க சங்கமம் இதன் மூலமாகவும் இறைவனை அடையலாம். இதை நான் விளக்கி சொல்லவில்லை. ஆகவே இந்த அடிப்படையிலே இறைவனை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அந்த இறை வழிபாட்டோடு இணைந்த வாழ்வியல் தான் சிறப்படையும். நிறைவாக ஒரு செய்தி, நாங்கள் நினைத்தால் ஒரு வைத்தியரை உருவாக்கலாம், ஒரு ஆசிரியரை உருவாக்கலாம், ஒரு சட்டத்திறனையை உருவாக்கலாம். ஆனால் முதலிலே ஒரு மனிதரை உருவாக்க வேண்டும். அந்த மனிதர் தான் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்படி இல்லாத ஒரு வைத்தியரால் இந்த சமூகம் மேம்படாது, ஒரு ஆசிரியரால் இந்த சமூகம் வளம்படாது. ஆகவே ஆன்மீகத்தோடு மனிதர்களை நெறிப்படுத்தி அந்த மனிதர்கள் இந்த மண்ணிலே நல்லவண்ணம் வாழ வேண்டுமாக இருந்தால் இறையருள் அவசியம் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகளை தெரிவித்து எல்லோருடைய வாழ்வும் சிறப்படைய எம்பெருமானுடைய திருவருளை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி. வாழ்க எம்பெருமான் அடியார்கள். நன்றி, வணக்கம்.